பைசன். இது வந்துட்டு எல்சியூ மாதிரி எம்சியூவில் வருது. மாரி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். மாரி சினிமேட்டிக் யூனிவர்ஸில் என்ன வரும்? ஒரு உயர்ந்த ஜாதி, ஒரு தாழ்ந்த ஜாதி. இதில் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஏதாவது ஒரு துறையில் அசாத்திய திறமை கொண்ட ஒரு மனிதராக ஹீரோ வருவார். இதில் வந்துட்டு விளையாட்டுத்துறை. அவர் அந்த துறையில் சாதிக்கணும்னு நினைப்பார். ஆனால் அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க சாதிக்க விடாமல் கட்டையை போடுவாங்க. அந்த கட்டையை மீறி அவர் எப்படி அந்த துறையில் சாதிச்சார், எப்படி மலை உச்சி அடைஞ்சார், உயரத்தை உணர்ந்தார் அப்படிங்கிறது தான் எம்சியூ. சாரி, பைசன். ரெண்டும் ஒன்று தான். நான் இந்த மென்டாலிட்டியில் தான் அந்த படத்தை வந்துட்டு பார்க்க போனேன். ஆனால் படம் போக 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 மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு படைப்பாளி ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வந்துட்டு கடத்த முயற்சிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடத்திடுறாரு. அது கடப்பாறை எடுத்து மொத்தமாக குத்தாமல் பச்சை குத்துற ஊசியை வச்சு குத்துற மாதிரி மிருதுவாக குத்தி குத்தி ஒரு வலியை வந்துட்டு ஏற்படுத்துறாரு. மஸ்ட் வாட்ச். ஏன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு உணர்வு தென் மாவட்ட மக்களுக்குள்ள, அதாவது நமக்குள்ளே இன்னும் இருக்க தான் செய்யுது. பல இடங்களில் அது வந்துட்டு நம்மளை மீறி வெளியே வரும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மனிதர் அந்த உணர்வை வந்துட்டு தூண்டலாம் இல்லை, இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி எடுத்து அந்த உணர்வை வராமல் கட்டுப்படுத்துறாரு.